ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது குழந்தைங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு பெஸ்ட் கிரேவிங் ஃபுட் அப்படின்னா இந்த பாஸ்தா சொல்லலாம். இந்த மேக்ரோனி பாஸ்தா வித் ஒயிட் சாஸ். நிறைய பேர் வீட்டில் இந்த ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெடிமேட் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ராட்ச் ரெசிபி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்டான ஒரு அருமையான ஒரு ஒயிட் சாஸ் வச்சுட்டு நம்மளே பண்ணி அதுலேருந்து ஒரு பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸி ஸ்டெப்ஸாக ஒரு 3-4 ஸ்டெப்ஸாக நம்ம பிரிச்சிடறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் ஒரு சிம்பிளான டிப்ஸோட. வாங்க, ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிcheckr. ஸோ அந்த பாஸ்தாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுலில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் ப்ரோக்கலி சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை என்ன பண்ணுறேன், அடுப்பை குறைச்சிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் அப்படியே இந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. ரொம்ப முக்கியம், இந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் இல்லை குளிர்ந்த தண்ணியை மேலே ஊற்றினீங்கன்னா இது அப்படியே அழகாக அரெஸ்ட் ஆயிடும். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் வருது இல்லையா. ஸோ இதுதான் இந்த பிளான்ச்சிங். ஸோ வெஜிடபிள்ஸ் பிளான்ச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பாஸ்தாவை நம்ம குக் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி கொதிச்சுட்ருக்கு பேனில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மேக்ரோனி பாஸ்தா எடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயில். பாஸ்தா வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம வெஜிடபிள் பாயில் பண்ணிட்டோம், பாஸ்தா பாயில் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சணும். ரெகுலராக எப்பொழுதும் காய்ச்சுற மாதிரி இல்லாமல் இந்த பாலோட ஆனியன் இதெல்லாம் சேர்த்து காய்ச்சணும். அது எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து முக்கியமே இந்த ரேஷியோ தான். இந்த சாஸில் வந்து எப்பொழுதுமே 3 விஷயம் சேர்க்குறோம். மைதா, அதாவது பிளெயின் ஃப்ளார், அதே மாதிரி பட்டர், அதே மாதிரி இந்த பால். இதோட ரேஷியோ என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பால் வந்து அடுப்பில் வச்சு சூடாகிட்டு இருக்கிறப்பே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு பாதியாவோ இல்லை கால்வாசியோ கட் பண்ணிக்கங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிராம்பு க்ளவுஸை வந்து ஒரு 3-4 இதில் இந்த மாதிரி குத்தி வச்சிடறேன் நான். ஸோ அது எதனால் அப்படின்னா, அதை கடைசியில் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எடுக்கிறப்போ இந்த மாதிரி குத்தி இருந்தால் நமக்கு எடுக்கிறது ஈஸி. கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் இதை நான் இதில் இறக்கி அப்படி இது பண்ணிடுறேன். ப்ளஸ் ஒரு பாதி பே லீஃப். ஸோ இப்போ இந்த பால் நல்லா நமக்கு கொதிச்சு வருது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், அடுப்பை குறைச்சிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலில் வெங்காயம், இந்த கிராம்பு, அதே மாதிரி இந்த பே லீஃப் இதெல்லாம் போட்டு கொதிக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அந்த சாஸில் இந்த ஃப்ளேவர் ரொம்ப ஒரு ஆடானாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ். ஸோ இந்த பாலை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த சாஸ் பண்ணுறப்ப கடைசியாக இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சாஸுக்கு பட்டர், அந்த மாவு, மைதா ரெண்டையும் சேர்த்து அதை அந்த ரூன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பால், கொதிச்ச பால் அதில் சேர்க்குறோம். ரொம்ப முக்கியம் அந்த ரேஷியோ. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போடுவோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 25 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் வேயிங் ஸ்கேல் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கலாம். ஸோ 25 கிராம் நம்ம பட்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதே அளவுக்கு மைதா, பிளெயின் ஃப்ளார் எடுத்துக்கிறோம். இதோட ரேஷியோ வந்து 1:1:10. அதாவது பட்டர் 25 கிராம் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதே அளவுக்கு மைதா எடுக்கிறோம். அது மாதிரி 10 பங்கு பால், 250 ml பால் எடுத்துருக்கோம். 25 கிராம் பட்டர் எடுத்துருக்கோம். 25 கிராம் நம்ம இன்னைக்கு மாவு எடுத்துருக்கோம். ஸோ இது கரெக்டாக ஒரு விஸ்க் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி கூட உங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டியை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து கலர் மாறி இருக்கக்கூடாது. லைட்டாக மெல்ட் ஆகி வரப்பவே, ஏன்னா அது வந்து ஒயிட் சாஸ் ரொம்ப முக்கியம். லைட்டாக அந்த பட்டர் மெல்ட் ஆகி இருக்கிறப்பவே இந்த மாவு இதில் சேர்த்துருங்க. லைட்டாக தூவி விட்ருங்க. மைல்டு ஃப்ளேமில் தான் அதை நீங்கள் குக் பண்ணணும். இந்த மாவு லைட்டாக குக் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற பாலை இதில் ஆட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 ml பால் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா குக் பண்ணிடுங்க. கலர் மாறிடக்கூடாது. மைல்டு ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் இதை பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா டைட் ஆகிட்டே வருது. அந்த மாவு குக் ஆக ஆக பேட்டர் வந்து உங்களுக்கு சாஸ், இதுதான் ஒரு பேசிக் சாஸ் இல்லையா. வெஸ்டர்ன் குக்கிங்கில் இந்த பெஷமெல் சாஸ்ன்றது ஒரு மதர் சாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக். நிறைய டிஷ்ஷஸ்க்கு இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை வடிகட்டிடுறோம். நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு லம்ஸ் இல்லை, ஸ்மூத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக 1-2 சின்ன லம்ஸ் இருக்கும். அதனால் இதை நம்ம வடிகட்டி
ஒரு ஸ்மூத்தான சாஸாக ஆக்கிக்கிறோம். அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஷைனிங் அப்படியே இருக்கும். இதுதான் அந்த பேசிக் சாஸ். அடுத்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த பாஸ்தா எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள் பாயில் பண்ணிட்டோம், சாஸ் ரெடி பண்ணிட்டோம், பாஸ்தா நம்ம பாயில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது மூணையும் சேர்த்து ஒரு பெர்ஃபெக்டான மேக்ரோனி ஒயிட் சாஸ் பாஸ்தா அது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணுறேன், குக்கிங் பேன் எடுத்துக்கிறேன். எப்பொழுதுமே பாஸ்தாவுக்கு இந்த ஆலிவ் ஆயில் தான் மோஸ்ட் சூட்டபிள். அதனால் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு 2-3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதோட பொடியாக வெட்டி வச்சிருக்கிற பூண்டு ஒரு ஸ்பூன் போடுங்க. இட்டாலியன் ஃபுட்டில் எப்பொழுதுமே இந்த பூண்டு வந்து நிறைய சேர்ப்பாங்க, ரொம்ப முக்கியம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் தைம். இது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது, ஆன்லைன்லேயே கிடைக்குது. இந்த தைம் வந்து ட்ரை கிடைக்கும், ஃப்ரெஷ் கூட கிடைக்கும். அது ஒரு ஃப்ளேவருக்காக இதை சேர்த்துங்க. ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணணும், ஏன்னா ஃப்ளேம் ரொம்ப வச்சு கலர் மாறிடக்கூடாது. ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி அந்த கலர் நல்ல ஒரு மாறாமல் அந்த ஃப்ளேவர் வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறதுல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாதி வெஜிடபிள் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ப்ரோக்கலி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ச் பண்ணுறதே முக்கியமான காரணம், அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அது அப்படியே போடுறப்போ இருக்காது. ஸோ அந்த பிளான்ச் பண்ணி போடுறப்போ, அந்த குக் பண்ணி போடுறப்போ இந்த கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு பட்டரை சேர்த்து வச்சுருக்கோம். நல்லா ஷைனிங் அப்படியே இருக்கும், பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த சாஸ், இந்த சாஸில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சாஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 வாரம் அளவுக்கு இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லி இந்த சாஸ் பண்ணோம் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு இல்லை, இது வந்து ஒரு பேசிக் சாஸ் தான். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு பாஸ்தா தேவையோ அப்போ லைட்டாக பாஸ்தாவை பாயில் பண்ணி இந்த ப்ராசஸ், இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வரைக்கும் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை. ஸோ உப்பு போட்டு சால்ட் இப்போ டேஸ்ட் பார்த்துங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரீம் எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது ஈஸியாக. இந்த க்ரீம் வந்து போடுறப்ப என்ன அப்படின்னா ஒன்று வந்து நல்ல ரிச்னஸ் கிடைக்கும், ரெண்டாவது வந்து நல்ல அந்த கலர் நல்ல ஒயிட்டாக வரும். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் இது ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீஸ் இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம க்ரீம் சேர்த்துட்டோம். சீஸ் வந்து இப்போ வந்து மஸ்ரூலா சீஸ் இல்லை பீஸா சீஸ் எந்த சீஸ் கிடைக்குதோ உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான பார்ஸ்லி கிடைச்சாலோ இல்லை ட்ரை பார்ஸ்லி கிடைச்சாலோ, எனக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ் பார்ஸ்லி கிடச்சிருக்கு. ஸோ லைட்டாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சீஸ் போட்டு மெல்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்பே அந்த ஒரு நூல் மாதிரி வருது இல்லையா, அந்த சீஸி ஸ்டிக்கி ஃபீலிங் இல்லையா, அது கரெக்டாக சீஸ் மெல்ட் ஆகிருக்கு இப்போது. ஸோ கொஞ்சம் இது கரெக்டாக திக்காகி இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பாஸ்தா இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி லைட்டாக வந்தால் போதும். ஸோ இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பார்ஸ்லி நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு ஆப்ஷனல், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயே நீங்களே ஸ்க்ராட்ச் ரெசிபியாக பண்ணின ஒயிட் சாஸ் பாஸ்தா, மேக்ரோனி பாஸ்தா ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய தெரிஞ்சாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சில விஷயங்களை நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சிட்டிங்க, சாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக்கு கூட வேணுங்கிறப்ப, குழந்தைங்களுக்கு வேணுங்கிறப்ப இதை பண்ணி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு, ஒரு ஸ்நாக் பாக்ஸுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது. அதில் ஒரு அமர்க்கலமான ஒரு ஃப்ளேவர், ஒரு பர்ஃபெக்டான பாஸ்தா ரெடி. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். டெஃபினட்டாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.